இப்போ அருண் விஸ்வா வருவார். வந்தாலே ஒரு அருண் விஸ்வா பார்க்குறப்ப எல்லாரும் நினைப்பாங்கன்னா ரொம்ப பணக்கார வீட்டு பையன் அப்படின்னு நினைப்பாங்க. ஏதோ ஆடிக்கார் பிறந்ததுலேயும் ஆடிக்கார் வச்சுருக்காருன்னு. பட் இல்லை, அருண் விஸ்வா அது சொல்லாமான்னு தெரில. அருண் விஸ்வா வந்து என்ன சொல்கிறது, வீடற்று கடன்காரர்கள் துரத்த துரத்த ஒவ்வொரு ஊராக வாழ்ந்து சென்னையில் வந்து அண்ட் சென்னைக்கு ஒரு கனவோடு வந்து பெரிய நம்பிக்கையோட அவரோட கனவு 3 BHK வாங்குறதுலாம் இல்லை, ஒரு டைரக்டர் ஆகணும், ப்ரொடியூசர் ஆகணும். அண்ட் பெரிய படிப்புலாம் இல்லை, வெறும் டிப்ளமோ. அதையுமே முடிச்சாரான்னு எனக்கு தெரில. ஏன்னா அவர் அறிவாளி தான், ஆனால் முடிப்பதற்கான சூழல் இருந்துச்சா எனக்கு தெரில. ஆனால் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தினுடைய அம்மா அப்பா மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அவங்க பேரில் தான் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி சாந்தி டாக்கீஸ். அவங்க அப்பா வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஃபாதர். அண்ட் அவங்க அப்பா வந்து எனக்கு தெரிஞ்ச அருண் விஸ்வா இன்னைக்கு வரைக்கும் எந்த கேள்வியுமே கேட்டிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அருண் விஸ்வா செய்கிற எதுக்குமே அவர் நோ சொல்லியிருக்க மாட்டார் நான் நம்புகிறேன். அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அருண் விஸ்வா தான் சூப்பர் ஹீரோ. அருண் விஸ்வா அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை, எங்கள் ஆஃபீஸ்க்குமே ஒரு சூப்பர் ஹீரோ தான். அதுக்கப்புறம் தரமணியை டிசைன் பண்ணதாகட்டும். அண்ட் எனக்கு அருண் விஸ்வா பார்க்குறப்பெல்லாம் எனக்கு பயங்கர ஒரு உற்சாகம் வரும். சில மனிதர்களை பார்க்குறப்ப தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் உற்சாகம் வரும். அந்த மாதிரி லைக் யூ கேன் பிலீவ் ஹிம் 100%. அப்போது நம்ம இந்த தோற்றத்தை வைத்து சில பேர்த்த முடிவு பண்ணுவோம், இவங்க இப்படி தானே. அதுக்கு நேர் எதிரான ஒருத்தர் தான் அருண் விஸ்வா. ரொம்ப பணிவான, ரொம்ப அடக்கமான, ரொம்ப கடினமாக போராடி இந்த படத்தில் எப்படி ரொம்ப நாளாக கனவு கண்டு ஒரு குடும்பம் முன்னேறுவதற்கு பாடுபடுதோ அப்படி அவங்க வீட்டிலேருந்து வந்து முன்னேறி இன்னைக்கு சத்தியம் தியேட்டரில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நானும் அருண் விஸ்வா, அமுதவன், மாரி செல்வராஜ் நாங்கள் 4 பேர் அங்கே நின்றுருந்தோம். தங்கமீன்களுடைய ஆடியோ லான்ச் ஒரு வழியாக நடந்துச்சு. அப்போ அருண் விஸ்வா தான் என் கையை பிடிச்சிட்டு சொன்னால், சார் படம் கண்டிப்பாக ஹிட்டுன்னு. ஏன்னா இந்த இதெல்லாம் முதல்ல ஆனந்தையில் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணோம். ஸோ சத்தியம் தியேட்டரையும் அந்த நாளையும் என்னால் மறக்கவே முடியாது. அருண் விஸ்வா, ஆல் த பெஸ்ட். அண்ட் இன்னும் ரொம்ப தூரம் நீங்கள் போகணும். அண்ட் தமிழில் ரொம்ப முக்கியமான படங்களை தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் இயக்கவும் நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் சித்து, அருண் விஸ்வா தங்கமீன்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணார்னா, சித்து வந்து கட்டது தமிழுக்கு அப்புறம் வந்தார். ஆனால் கட்டது தமிழ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட பேசலான்னு நினச்ச ஒரு ஹீரோக்குள்ள இல்லாட்டி ஒரே ஒரு ஹீரோ அவர் தான். அப்போ வந்து ஹைதராபாத்தில் வந்து நிஜமாவே ஒரு பெரிய ஹீரோ, பொம்மரையெல்லாம் ஓடி. அண்ட் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி நீங்கள் ஹைதராபாத்துக்கு வாங்கன்னு சொன்னார். அன்னையிலேருந்து நாங்கள் பேச ஆரம்பித்தோம். சித்தார்த்தை பற்றியும் ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அவர் பயங்கர புத்திசாலி அண்ட் பயங்கர அகங்காரமான ஒருத்தர். அவருக்கு வாயில் நினச்சதை, மனசில் நினச்சதை எதிராளியுடைய மனசை பார்க்காம பேசக்கூடிய ஒருத்தர். இப்படி நிறைய பிம்பங்கள் இருக்குது. பட் நிஜத்தில் நான் சொல்கிறேன், சித்தார்த் ஒரு அடிமுட்டாள். அடிமுட்டாள்னா எந்த அர்த்தத்தில் நான் சொல்கிறேன்னா, சித்தார்த் எப்போதுமே ஒரு வளர்ந்த குழந்தை. நானும் சித்தார்த்லாம் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க. என்னென்னா நாங்கள் இன்னும் ஸ்கூலை விட்டு வரவே இல்லை. ஸ்டில் சில்ட்ரன். எப்போ எதை செய்யணும்னு தெரியாது. பக்க விளைவுகள், பின் விளைவுகளை பற்றி யோசிக்கிறது இல்லை. அந்த ஃப்ளோவில் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு இயல்பான, காற்றுல பறக்கக்கூடிய ஒரு பஞ்சு மாதிரி தான் சித்து. சித்து ஏன் இவ்வளோ இளமையாக இருக்காருன்னா, அந்த மனசு அவ்வளவு பஞ்சு மாதிரி மிதந்துட்டே இருந்தால் மட்டும்தான் இளமையாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். சித்து, பி அ சைல்டு ஆல்வேஸ். டோன்ட் வரி வாட் அதர்ஸ் சேஸ். அண்ட் யூ ஆர் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் டு மீ, யூ ஆர் அ கிரேட் ஃப்ரெண்ட் டு மீ. அண்ட் எப்படி அருண் விஸ்வா ஒரு நம்பிக்கையோ அதே மாதிரி தான் சித்து எனக்கு நம்பிக்கை. அண்ட் சித்து வந்து நடிக்கிறாரோ இல்லையோ, நான் எப்போ பாட கூப்பிட்டாலும் வந்து படத்தில் பாடுவார். அதுக்கு காரணம் என்னென்னா, சித்துவோட பாட்டெலாம் நான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு ஸ்கிரிப்டே சித்து ஒரு 10 பாட்டு பண்ணி வச்சுருந்தார். அந்த 10 பாட்டை வச்சு நான் ஒரு திரைக்கதை பண்ணேன். அண்ட் சித்து ஒரு நாளைக்கு அந்த படத்தை பண்ணணும், அந்த பாட்டை வெளியில் கொண்டு வரணும்னு என்னோட ரொம்ப நாள் ஆசை. அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் 3 BHK அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரிதிங் வாட் எவர் யூ டூ இன் யுவர் லைஃப். ஐ லவ் போத் ஆஃப் யூ ஆஸ் ஐ லவ் செல்வம். நீங்கள் 2 பேரும் ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட சேர்ந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசை. அருண் அண்ட் சித்து அண்ட் செல்வம். ஒவ்வொரு வீட்லேயும் குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி இது எங்கள் குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள். ஸோ எங்கள் 3 BHனுடைய 3 பேர் அப்படின்னு சொல்லலாம்.